எங்களை தானே இதில் கேள்வி இருக்கு. இல்லை தானே? இல்லை, தோற்று போச்சு. தனியார்மய தாராளமய உலகமய பொருளாதார கொள்கையில் எல்லாவற்றையும் அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீர், மூன்றையும் விற்பனை பண்டமாக மாற்றிவிட்ட நாடுல சுடுகாடு. அது மாற்றி வித்துருச்சு. அறிவை எப்படி நீ விற்பனை பொருளாக மாற்றின? உயிரை காக்கும் மருத்துவத்தை எப்படி வியாபாரமாக்கின? மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அது என் மக்களுக்கு தேவைங்கிற கோட்பாட்டில் நீ இயங்கியிருக்கணும். ஒரு நாட்டின் வளத்திலே ஆகப்பெரிய கல்வி வளம் தான், அறிவு வளம் தான். அந்த அறிவு எப்படி, அறிவு கருவறை எப்படி வர்த்தக வியாபார அறையா மாறிச்சு? எப்படி வர்த்தக அறையா மாறிச்சு? மாத்தினது யாரு? நல்ல காசு கொடுத்தா நல்லா படிச்சுக்கலாம். காசு இல்லைன்னா எத்தனை குடும்பத்து பிள்ளைகள் படிக்க முடியாம இடைநிறுத்தம் செய்யறாங்க. அரசு பள்ளி கல்லூரியின் தரத்தை உயர்த்த மாட்டாங்க. காரணம், இவர்களுடைய கல்வி நிறுவனங்களின் வசூல் பாதிக்கப்பட்டோம். அதானே? இப்போ யாருக்கு கல்வி நிறுவனங்கள் இல்லைன்னு சொல்லுங்க. எந்த அமைச்சர் கல்லுக்கடை ஏன் திறக்கல? எல்லா மாநிலங்களிலும் கல் இருக்கும்போது இங்கே மட்டும் ஏன் மதுவா மாறிச்சு? ஏன்னா சாராய ஆலை வைத்திருக்கிற பெருமக்கள் ஆட்சியாளர்கள் அவர்கள் கல்லுக்கடையை திறந்தா அந்த டாஸ்மார்க் வியாபாரம் படுத்துரும். வியாபாரம் படுத்தா அந்த ஆலையிலிருந்து சரக்கு எடுக்கிற அளவு குறைஞ்சிடும். அப்போ புரியுதுன்னு நினைக்கிறேன். இதை தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் அண்ணன்ட்ட திருப்பி இந்த கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அதை மாற்றணும்னு தான் தனிச்சு நின்று போராடுறேன். முடிஞ்சா எனக்கு ஆதரவு கொடுங்க. தேர்தலில் ஒரு ஓட்டை போட்டு